தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. பாகம் 1. துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடம். ரீபிரிண்ட் நம்பர் 5214. பாடத்தின் தலைப்பு: முகாந்தரமில்லாமல் பகைக்கப்பட்டார். ஆதார வசன பகுதி: ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். ஆதார வசனம்: அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எளிமையான பதிவுகளில் அருமையாய் காணப்படுகிறதான யோசேப்பு மற்றும் அவரது சகோதரர்கள் பற்றின கதையானது மிகவும் சுவாரஸ்யமாகவும் பல்வேறு கோணங்களில் பாடம் கற்பிக்கின்றதாகவும் காணப்படுகின்றது. மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பிள்ளைக்கு மிகவும் அதிகமான முன்னுரிமை கொடுத்து இப்படியாக பிள்ளைகள் மத்தியில் பொறாமையின் ஆவியை வளர்த்திவிடும் விஷயத்தில் உள்ள பெற்றோருடைய ஞானமின்மையை பற்றியதாக ஒரு பாடம் காணப்படுகின்றது. யோசேப்பு தனது சொப்பனங்களை தனது சகோதரரிடத்தில் தெரிவித்தது போல நம்முடைய சொப்பனங்களை நாம் இரக்கமற்ற செவிகளை உடையவர்களிடத்தில் சொல்லுவதில் உள்ள ஞானமின்மை தொடர்புடையதான இன்னொரு பாடம் காணப்படுகின்றது. ஒரு சொப்பனத்தில் 11 அரிக்கட்டுகள் தன்னுடைய கட்டிற்கு முன்பு வணங்கி நின்றதாக யோசேப்பு கண்டார். மற்றொரு சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக யோசேப்பு கண்டார். இந்த சொப்பனங்களை கண்டதற்காக யோசேப்பு குற்றஞ்சாட்டப்பட முடியாது. அஜீரணத்தின் காரணமாக ஏற்படும் பெரும்பான்மையான சொப்பனங்களைப் போலல்லாமல் யோசேப்பிற்கு இச்சொப்பனங்கள் கர்த்தரிடமிருந்து வந்ததாக இருந்தது. வஞ்சனை இல்லாமல் சொப்பனத்தை தனது சகோதரரிடம் கூறினதற்காகவும் யோசேப்பை குற்றம் சாட்டப்பட முடியாது. ஏனெனில் யோசேப்பு இப்படியாக செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமாய் இருந்தது. யோசேப்பின் சகோதரருடைய பொறாமையும் மற்றும் அவர்கள் மனதில் எவ்வாறு பொறாமை வளர்ந்திருக்கும் என்பதையும் கர்த்தர் முன்னமே அறிந்திருந்தார் மற்றும் அதற்கான வாய்ப்பையும் கொடுத்தார். ஏனெனில் அவர் யோசேப்பிற்கு அடுத்து வரும் அனுபவங்களை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார் மற்றும் இது நிறைவேற்றப்படுவதற்கு என யோசேப்பின் சகோதரர்களுடைய பொறாமையானது உதவியாக மாத்திரம் அமைந்தது. மற்றவர்கள் அறிந்து கொள்ள அவசியமாயிராததும் அறிந்தால் எதிர்ப்பை மாத்திரமே உருவாக்குவதற்கு ஏதுவானதுமான உண்மைகளை அறிவியாமல் இருப்பதிலுள்ள ஞானம் பற்றின பாடத்தை நாம் இங்கு கற்றுக்கொள்ளலாம். இதே கருத்தையே இயேசுவும் உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதேயுங்கள் என்று கூறி ஆதரித்தார். தெய்வீக திட்டம் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கை தொடர்புடையதான மிகவும் ஆழமான சத்தியங்களை கர்த்தர் அறிவிப்பதற்கு சித்தம் கொண்டுள்ளவர்களாகிய சாந்தமுள்ளவர்களை தவிர மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது நலமாக இருக்கும். மேசியாவிற்கு நிழலான யோசேப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் மேற்கூறியவைகளோடு கூட யோசேப்பு கிறிஸ்துவாகிய மேசியாவிற்கு நிழலாக அல்லது தீர்க்க தரிசனமான நிழலாய் இருக்கின்றார் என்று அடையாளம் கண்டு கொள்ளுவது இன்றைய நமது வேத ஆராய்ச்சியினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. யோசேப்பு தனது சகோதரர்களிடத்தில் அன்பாயிருந்தார் மற்றுமாக அவர்களது பொறாமையானது தன்னை மறிக்க பண்ணுவதற்கு திட்டமிட்டு பின்னர் தன்னை எகிப்தில் அடிமைத்தனத்திற்குள் விற்று போட்ட போது அவர் நலன் பயக்க நெடும் பயணம் மேற்கொண்டவரானார். அவரது சகோதரர்கள் அவரை காரணமின்றி பகைத்தார்கள். அவர் நல்லவராக இருந்தார் என்ற காரணத்திற்காக மாத்திரம் பகைத்தார்கள் மற்றும் யோசேப்பின் தந்தை அவரை அன்பு கூர்ந்ததற்காகவும் யோசேப்பு எதிர்காலத்தில் உயர்த்தப்பட போவதை முன்கூட்டியே தேவன் சொப்பனத்தின் வாயிலாக யோசேப்பிற்கு தெரிவித்ததற்காகவும் அவரை பகைத்தார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் பின்வருமாறு சொல்லி இருந்திருக்க வேண்டும்: அதாவது, நமக்கு இவ்வளவு நல்ல ஒரு சகோதரன் காணப்படுவதினால் நாம் களி கூறுவோமாக. இவர் மிகவும் உயர்வாய் உயர்த்தப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்குமானால் நாம் சந்தோஷம் கொள்ளுவோமாக. நம்முடைய தாத்தாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் மற்றும் நம்முடைய தந்தையாகிய யாக்கோப்புக்கும் பண்ணப்பட்டதான தேவனுடைய வாக்குத்தத்தமானது இப்படியாக நிறைவேறுவதாக. தேவன் நலமானதென காண்கிற எவ்வழியிலும் அவரது ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. நமது சகோதரன் தேவனுக்கும் நம்முடைய தந்தையாகிய யாக்கோப்பிற்கும் பிரியமாய் காணப்படுவதினால் நாம் சந்தோஷம் கொள்ளுவோம்.
யோசேப்பின் குணலட்சணத்தை நாமும் அடைந்திடுவதற்கு அதிகமாய் நாடிடுவோமாக. ஆனால் அவர்களோ அவரை முதலாவதாக கொன்று போடுவதற்கும் பிற்பாடு வந்த வெறும் மாற்று யோசனையின் பிரகாரமாக அவரை அடிமையாக விற்று போடுவதற்கும் கொடூரமாய் செயல்படும் அளவிற்கு பொறாமையுடன் காணப்பட்டார்கள். முகாந்திரமில்லாமல் அவரை பகைத்தார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆனால் தேவனுடைய வழிநடத்துதலானது யோசேப்போடு கூட காணப்பட்டு அவர் அடிமையாக இருந்த போதும் அவரை ஆசிர்வதித்தது மற்றும் அதிகமான உபத்திரவங்களின் வாயிலாக அவரை இறுதியில் எகிப்தின் சிங்காசனத்தில் பார்வோனுக்கு அடுத்த வல்லமையிலும் செல்வாக்கிலும் கொண்டு வந்தது. தேசத்தில் காணப்பட்ட பஞ்சமானது கோதுமை வாங்கும்படிக்கு யோசேப்பின் சகோதரர்களை எகிப்திற்கு கொண்டு வந்தது. இப்படியாக யோசேப்பின் சகோதரர்கள் அவர் முன் வணங்குவார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக 11 அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கினதான சொப்பனம் நிறைவேறினது. பிற்பாடு யோசேப்பின் தந்தையும் முழு குடும்பமும் கோசேனில் குடியேறுவதற்கென எகிப்திற்கு வந்தபோது இவர்கள் அனைவரும் யோசேப்பிற்கு எகிப்து அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என மரியாதை செலுத்தினார்கள். இப்படியாக 2ஆம் சொப்பனமும் நிறைவேறினது. ஆனால் இந்த அனுபவங்கள் அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் புரியாத புதிராகவே இருந்தது. யோசேப்பு சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படுகின்ற நேரம் வருவது வரையிலும் இவர்கள் அனைவரும் யோசேப்பின் குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவரை காட்டிலும் யோசேப்பை கர்த்தர் குறைவாகவே நேசித்தார் என்பதாகவே பார்த்தார்கள். பிற்பாடு அனைத்துமே மாறிப்போனது. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள் உருவகம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யோசேப்பு தொடர்பான இந்த சம்பவம் அனைத்திற்குமான ஞான அர்த்தம் அவரும் முகாந்திரமில்லாமல் பகைக்கப்பட்டார் என்பதாகும். நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள் என்று 69ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். இதே வார்த்தைகளை இயேசுவும் மேற்கோளிட்டு அதை தமக்கே பொருத்தி முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று கூறினார். யோவான் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சகோதரர்களாகிய யூதர்களே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கொல்லப்படுவதற்கான எந்த குற்றமும் காரணமும் அவரிடத்தில் காணப்படவில்லை. பொறாமையின் காரணமாகவே அவர் கையளிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஏனெனில் அவரது கிரியைகள் நல்லவைகளாகவும் அவர்களது கிரியைகள் பொல்லாதவைகளாகவும் காணப்பட்டது. ஏனெனில் அவர்களை காட்டிலும் இயேசு தேவனுடைய பாதையை மிகவும் பூரணமாய் போதித்தவராய் காணப்பட்டார். ஏனெனில் வல்லமையிலும் மகா மகிமையிலும் மேகங்கள் மேல் வருகிறதான மேசியாவென தம்மை அவர்களும் அனைவரும் அடையாளம் கண்டு கொண்டு தமக்கு முன்பாக முட்டுகள் முடங்குவதற்கான காலம் வரும் என்று இயேசு கூறினார். யோசேப்பின் விஷயத்தில் எப்படி அவமானமும் விபரீதமும் துன்பங்களும் மற்றும் நம்பிக்கை துரோகங்களும் எகிப்தினுடைய சிங்காசனத்திற்கு நேரான மகிமைக்கும் மற்றும் கனத்திற்குமான வழியினை ஆயத்தம் பண்ணினதோ அப்படியாகவே இயேசுவின் விஷயத்தில் காணப்பட்டது. இயேசுவுக்கு நேரிட்டதான சோதனையான அனுபவங்களானது அவரை தேவனுக்கு உண்மையுள்ளவர் என நிரூபித்து காண்பித்தது மற்றும் அவர் தேவனுடைய வலது பாரிசத்தினிடத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு வழிநடத்தினதாயிருந்தது. இயேசுவை குறித்து கூறுகையில் மேற்கூறியவற்றை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மீண்டுமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று பரிசுத்தவானாகிய பவுல் குறிப்பிட்டுள்ளார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதாவது யோசேப்பு கடந்து சென்ற தாழ்வுபடுத்துவதான அனுபவங்களானது அவர் பார்வோனால் உதவப்படுவதற்கும் கனப்படுத்தப்படுவதற்கும் வழியினை ஆயத்தப்படுத்தினது போலவே இயேசுவின் விஷயத்திலும் காணப்பட்டது. மீண்டுமாக இயேசுவை குறித்து நாம் வாசிப்பது என்னவெனில், தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடனே கூட பாடுபட்டாள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம்.
தேவனுடைய மாபெரும் திட்டத்தில் இயேசு மாத்திரமே உலகத்தின் மேசியாவென சிங்காசனத்தினிடத்திற்கு உயர்த்தப்படாமல் அவரோடு கூட ஒரு சகோதரர் கூட்டத்தாரும் அதே மகிமையில், கணத்தில் மற்றும் அழியாமையில் பங்கடைபவர்களாகவும் இருக்க போகிறார்கள் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு நிச்சயம் அளிக்கின்றன. மேலும் தேவனுடைய மாபெரும் திட்டத்தில் இந்த சகோதரர்களும் அவர்களது மூத்த சகோதரனாகிய இயேசு கடந்து சென்ற அதே அனுபவங்கள் வாயிலாக கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். ஆகவே இவர்களது அனுபவங்களும் கூட யோசேப்பின் அனுபவங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தங்கள் மூத்த சகோதரனுக்கு சமமானவர்கள் அல்ல. இயேசு இவர்களது தலை என்றும் இவர்களது ரட்சிப்பின் அதிபதி என்றும் குறிப்பிடப்படுகின்றார். ஆகவேதான் தேவன் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது என்று நாம் மீண்டுமாக வாசிக்கிறோம். எபிரேயர் 2 அதிகாரம் 10 இந்த மாபெரும் தளபதியின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிள்ளைகள் கூட்டத்தார் அனைவரும் அவரை போன்று உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட வேண்டும். சபைக்கான இந்த சோதனையான அனுபவங்களானது கடந்த 19 நூற்றாண்டுகளிலும் காணப்பட்டதல்லவா? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்றும், மீண்டுமாக உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை என்றும் அப்போஸ்தலனாகிய யோவான் கூறியுள்ளார். 1 யோவான் 3 அதிகாரம் 1 4 அதிகாரம் 17 தங்கள் சகோதரனாகிய யோசேப்பு பஞ்ச காலத்தில் தங்களுக்கு இரட்சகராகவும் எகிப்தியர்களுக்கு இரட்சகராகவும் இருக்க போகின்றார் என்ற உண்மைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் குருடர்களாய் காணப்பட்டது போன்று மேசியாவின் மூலமாகவே ஒருவரால் நித்திய ஜீவனை அடைய முடியும் எனும் உண்மையை உணர்ந்து கொள்ளுவதற்கு உலகம் தவறிவிடுகின்றது. தாம் முகாந்திரமில்லாமல் பகைக்கப்பட்டார் என்று இயேசு குறிப்பிட்ட போது தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பின்னடியார்கள் அனைவரும் கூட தாங்கள் இப்படி அநியாயமாய் பகைக்கப்படுவார்கள் என்பதை எதிர்பார்க்கலாம் என்று முன்னெச்சரிக்கை செய்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. யோவான் 15 அதிகாரம் 18 முதல் 25 நமது கர்த்தர் மேற்கோளிட்ட சங்கீதங்களில் உள்ள வசனங்களை நாம் இங்கு முன்வைக்கின்றோம். நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமகிரிலும் அநேகமாயிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். 69 சங்கீதம் 4 முதல் 9 வசனங்கள், 20, 21 வசனங்கள். இவ்வுண்மைகளில் அடங்கியுள்ள ஞானம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் இந்த உண்மைகளை பார்த்துள்ளோம். அதாவது இயேசுவும் அவரது பின்னடியார்கள் அனைவரும் தெய்வீக நோக்கத்தின்படி அவமானமும் அவமதிப்பும் அனுபவித்தார்கள். இயேசு மற்றும் ஆதி திருச்சபையினருடைய விஷயத்தில் துன்புறுத்தல்களானது அவர்களது மாம்சத்தின் பிரகாரமான சகோதரர்களாகிய யூதர்களிடமிருந்து வந்தது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது முதல் துவங்கி சுவிசேஷ யுகம் முழுவதிலும்
சபைக்கான துன்புறுத்தல்களானது இவர்களது சகோதரரும் இயேசுவின் சகோதரருமான விசுவாச வீட்டாரிடமிருந்து வந்துள்ளது. இந்த சகோதரர்கள் யூதர்களாயிராமல் கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றனர். இயேசுவின் நாட்களில் காணப்பட்ட யூத மதவாதிகள் மிகவும் நீதியாய் காணப்பட்ட தங்கள் சகோதரர்களை துன்புறுத்தியது போல இப்பொழுது பெயரளவிலான கிறிஸ்தவர்களே கர்த்தருடைய உண்மையுள்ள பின்னடியார்களை துன்புறுத்தும் பிரதான நபர்களாய் இருக்கின்றனர். இந்த துன்புறுத்துதலானது கிட்டத்தட்ட அனைத்து சபை பிரிவுகளிலும் உள்ள உண்மையுள்ள ஆத்துமாக்கள் மீது கடந்து வந்துள்ளது. இந்த துன்புறுத்தல்களானது கிட்டத்தட்ட அனைத்து சபை பிரிவுகளிலும் உள்ள உண்மையற்ற ஆத்துமாக்களிடமிருந்து வந்துள்ளது என்று கவலையுடன் கூறுகின்றோம். ரோமன் கத்தோலிக்கர்கள், மெத்தடிஸ்டுகள், பாப்டிசியர்கள், பிரஸ்பிட்டேரியன்கள், எபிஸ்கோப்பியர்கள், கவலண்டியர்கள் அனைவரும் குருடாக்கப்பட்ட சகோதரர்களிடமிருந்து துன்புறுத்துதல்களை அனுபவித்துள்ளனர். மற்றும் இவர்கள் மத்தியிலான குருடானவர்களே இவர்களை துன்புறுத்தினர். கிட்டத்தட்ட அனைத்து தருணங்களிலும் தேவனுடைய மகிமைக்காகவே துன்புறுத்தல்கள் செய்யப்பட்டதாக அறிக்கை பண்ணப்பட்டது. இதை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் பின்வருமாறு வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறீர்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஏசாயா 66:5. பொதுவான உலகம் மற்றும் யூதர்கள் உட்பட இயேசுவை மரணத்திற்கு ஏதுவாய் துன்புறுத்திய விஷயத்தில் மாபெரும் தவறு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்கனவே உணர்ந்துள்ளனர். இதைப் போலவே இயேசுவின் உண்மையுள்ள பின்னடியார்களுக்கு எதிராகவும் செய்யப்பட்ட இது போன்ற தவறுகள் குறித்தும் கொஞ்சம் ஏற்கனவே உணர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அதே பொறாமையின் காரணமாக வந்த அதே குருட்டுத்தனமானது நம்முடைய நாட்களிலும் கூட துன்புறுத்தல்களுக்கு நேரடியாக வழிநடத்தவே செய்து கொண்டிருக்கின்றது. தேவனை குறித்தோ அல்லது வேதாகமம் குறித்தோ தங்களுக்கு தெளிவாய் அதிகம் தெரியாது என்று பெரும்பான்மையானவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றனர். இவர்கள் வெளிச்சத்திற்காக ஜெபம் ஏறெடுத்து சூழ்ந்திருக்கும் அரையிருட்டான நிலைமத்தியில் தயவாய் ஒளியை அனுமதித்திடும் என்று பாடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஏதேனும் ஒளி தோன்றினால் புதிய நாளின் விடியலுக்கு நேராக வழிநடத்தத்தக்கதாகவும் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் அவரது இரக்கத்தின் நீளங்களையும் அகலங்களையும் தெளிவாய் சுட்டி காட்டத்தக்கதாகவும் ஏதேனும் அன்பின் சத்தம் கேட்கின்றதானால் இவர்கள் வெளிச்சம் வேண்டும் என்பதான இவர்களது பாடலை உடனடியாக நிறுத்தி விடுகின்றனர். மற்றும் ஏளனம், அவதூறாகிய இவர்களது கற்களை வேகமாக இவர்கள் சுழற்றி எரிகின்றனர். ஏன், தற்செயலாக எந்த மாற்றமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, இன்னும் மேலான வெளிச்சத்தை எவரும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக, தெய்வீக வாக்குத்தத்தம் நிறைவேறி புதிய விடியல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆகும். ஆனால் வரலாற்றின் இவ்வுண்மைகளில் அடங்கியுள்ள ஞானம் என்ன? கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் அவருடைய அடிச்சுவட்டில் நடப்பவர்கள் அனைவரும் அவரோடு கூட பாடுபட வேண்டும் என்றும் அவருடைய அனுபவங்களாகிய அவமானம், நிந்தனைகள் மற்றும் பழிகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் தேவன் ஏன் அனுமதிக்கின்றார்? ஆம், நியமித்திருக்கின்றார். இயேசுவின் விஷயத்தில் பிதா இந்த சோதனையான அனுபவங்களை தமது குமாரனுடைய அன்பு மற்றும் நேர்மையை பரீட்சிப்பதற்கும் மற்றும் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் குமாரனுடைய கீழ்ப்படிதலை நிரூபிப்பதற்கும் என்று பயன்படுத்தினார். குமாரனுக்கு மிகவும் பெரிதான மகிமை மற்றும் கனத்தை கொடுப்பதற்கு பிதா நோக்கம் கொண்டிருந்தபடியால் குமாரன் லோகோஸாக இருந்த போதும் பிற்பாடும் இயேசுவாக இருந்த போதும் பரிசுத்தவானாக காணப்படுகின்றார் என்று தாம் கண்டதை அனைவரும் காண வேண்டும் என்ற சித்தம் கொண்டவராயிருந்தார். அடையாள காட்சியில் பரமசேனையானது அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று கூறுவதின் மூலம் இயேசு மரணம் வரை உண்மையாய் காணப்பட்டதின் காரணமாக அவர் உயர்வாய் உயர்த்தப்படுவதற்கு பாத்திரவானாய் இருக்கின்றார் என்பதை அங்கீகரிப்பதற்காக காண்பிக்கப்பட்டுள்ளது. இயேசுவினுடைய லோகோஸினுடைய பாத்திர தன்மையானது நிரூபிக்கப்படுவது அவசியமானால்
விழுந்து போன சந்ததியினின்று சேர்க்கப்படுகின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானது தேவனுக்கு உண்மையாய் கடைசி பரியந்தமும், அதாவது மரண பரியந்தமும் காணப்படுவதை நிரூபிப்பது எவ்வளவுக்கு அதிகமாய் அவசியமாயிருக்கும். எனினும் இருவருக்கும் இடையே வித்தியாசமும் உள்ளது. ஆண்டவருடைய விஷயத்தில் அவர் பரலோக மகிமையை துறந்து வருவதற்கு முன்னதாக பூரணமானவராக காணப்பட்டார் என்பதையும், மனிதனாகிய கிறிஸ்துவான போதும் பூரணமானவராக, அதாவது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் ஆவார் என்பதையும் நிரூபிப்பதாக காணப்பட்டது. அவரிடத்தில் பாவம் இல்லாதிருந்தது. அவரது பின்னடியார்கள் விஷயத்தில் மாம்சத்தினுடைய பூரணமின்மை இன்னமும் காணப்படுகின்றது. ஆனால் அவர்கள் அவர்களது மாம்சத்தினுடைய பலவீனத்தின் அடிப்படையில், அதாவது சுதந்திரித்துக் கொண்டிருப்பவைகளின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படாமல், மாறாக அவர்களது இருதயத்தின் அன்பு மற்றும் பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். இந்த அன்புடன் கூடிய பக்தி வைராக்கியமானது அவர்கள் அவர்களது தலைவரும் இரட்சகருமானவருடைய அடிச்சுவட்டில் உண்மையாய் நடப்பதற்கு பிரயாசம் எடுப்பதிலும், அவர்களால் முடிந்த மட்டும் அவர்களது மாம்சத்தினுடைய பலவீனங்களை ஜெயம் கொள்ளுவதிலும் மற்றும் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதிலும் வெளிப்படுகின்றது. ஆமேன்.